அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 36 இன்ச்சு நேரடி அளவெடுத்த 36 இன்ச்சு சைஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அது மெஷர்மெண்ட் படி கட் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? இப்போ கீழே வந்தால நம்ம கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதுனால அதை என்ன செய்கிறோம்னா, ஒரு 1/2 இன்ச்சு கோடு போட்டு அதை கழிச்சு விட்ருவோம். இப்போது 36 இன்ச்சு உயரம் 14 ப்ளஸ் ஒரு 1/2, ஷோல்ட்ரு 16, 16ல் பாதி 8. கழுத்து இறக்கம் வந்தால அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தையல் தும்புக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். சரியா? 36 இன்ச்சு மார்பு சுற்றளவு 4 9 36, ஒரு 1/2 இன்ச்சு லூஸ், அது 1/2 இன்ச்சு தையல் தும்பு. 4 9 36, 9 ப்ளஸ் ஒரு 1/2, 9 1/2 இன்ச்சு தையல். இப்போ இந்த கோடெல்லாம் நாம் அடையாளப்படுத்திருக்கெல்லாம் இணைச்சி விட்ருவோம். இங்கே 3/4 இன்ச்சு தையல் கழிச்ச போக 5/4 பாதி வச்சுக்கிறோம். 5/4 பாதி 2ரையும் ஒரு கோடும், இங்கே 2ரையும் ஒரு கோடும், இங்கே ஒரு 2 கோடு அதிகமாக வச்சுக்கிறோம். 2 3 கோடு வச்சுக்கிறோம். இது இறக்கம் ஒரு 9.5 இன்ச்சு, நம்ம ஒரு 9.25 வச்சுக்கிறோம். கழுத்து இறக்கம் 9.5, 9.25 வச்சுக்கிறோம். இப்போது நம்ம ஆம்கோல் டெப்த்து, ஆம்கோல் இறக்கறக்கு பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோன்னு பார்ப்போமா? அதாவது இந்த ஆம்கோலுடைய சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுற்றளவை வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போது ஆம்கோல் இறக்கம் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆம்கோல் சுற்றளவு 16 / 3, அப்போது 5.33 வருது. நம்ம ஒரு 5.5 வச்சுக்கலாம். சரியா? ஒரு 5.5 வச்சுக்கணும். 5.5 வச்சு இதை கோடு அப்ளை பண்ணி விட்ருவோம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுக்கணும். ஆம்கோல் வளைவை போட்டு விட்ருவோம். இப்போ வளைவு 8 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இது கழுத்தும் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் போட்டு விட்ருவோம். என்ன செய்கிறோம்னா, இங்கே 9.5 வச்சோமா, 9.5ல் பாதி 4.25. இந்த பக்கம் ஒரு 1/2, இந்த பக்கம் ஒரு 1/2. ஓகேவா? இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சு வச்சுட்டு இந்த கோடை வந்து அப்ளை பண்ணி விட்ருவோம். இங்கே ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டு விட்ருவோம். பட்டி நல்லா கிரிப் கிடைக்கும், அதனால் கிராஸ் ஒரு லைன் போட்டு இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடுவோமா? இப்போதைக்கு கழுத்து கட் பண்ணலை. சரியா? இப்போ கட் பண்ணியாச்சு. இதை எடுத்துருவோம். பாருங்கள், 36 இன்ச்சு 4 9 36 ப்ளஸ் 1/2 இன்ச்சு 9.5 வச்சுருக்குறோம். இங்கே உயரம் 14 ப்ளஸ் 1/2 14.5 வச்சுருக்குறோம். சரியா? இது வந்து ஆம்கோல் சுற்றளவை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வரும். இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டெப்த்து, இதில் வந்து 9 ப்ளஸ் 1/2 இன்ச்சு வச்சதுனால இதை வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா 6 6 36, அந்த 6 இன்ச்சை இங்கே இந்த இதில் சுற்றளவாக கூட வச்சுக்கலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த 8 இன்ச்சு சுற்றளவு வரணும். ரொம்ப கீழே இது இறங்கிடக்கூடாது. இது ரொம்ப இறங்குச்சினாலும் அது சரிப்பட்டு வராது. சரியா? அதனால் அதையும் மனசில் வச்சுட்டு தான் இது வந்து போடணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்லீவ் கட் பண்ணிடுவோமா? ஸ்லீவு 8 இன்ச்சு டெப்த் வர்றதுனால இப்போது நாம் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறோம். கிராஸில் வச்சு பார்த்தோம்னா, ஏன்னா இங்கே ஒட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இதை இந்த மாதிரி மெத்தடில் நம்ம போட்டிருக்கிறோம். துணியுடைய அகலம் கம்மியான துணி இது, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போது இதை கழிக்கிறதுக்காண்டி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இப்போது அதில் ஒரு 1/2 இன்ச்சு அடித்து புரட்டுறதுக்கு கோடு போட்டுட்டோம். இப்போ இது வந்து 7 இன்ச்சு ஸ்லீவ் உயரம் வந்து 7 இன்ச்சு. இப்போ இந்த கை ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, 12 இன்ச்சு வருது. 12ல் பாதி எவ்வளவு? 6. அவங்களுக்கு கை ஓப்பன் வந்தால் 6 இன்ச்சு. கவர் தட்டு எடுப்போம்ல, அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? அதாவது 36 /
10, அதாவது 3ஐயும் ஒரு கோடு வருது, நம்ம 3 வச்சுக்கலாம். 3 வச்சாச்சு. 3 வச்சு ஒரு கோடு. இப்போ இங்கே என்ன செய்கிறோம்னா, இந்த 8 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல் சுற்றளவு 16, 16ல் பாதி 8. அதை போட்டுட்டு பேக் தட்டு இருக்குல்ல, பேக் தட்டை வச்சு செக் பண்ணணும். இது வந்து சரியாக உட்காரணும். சரியாக உட்காருது பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா? அப்போ என்ன செய்யலாம், நாம் இதை வரைஞ்சிடலாம். வரைஞ்சி கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ சரியாக இருக்குது. இப்போ 8 இன்ச்சு இருக்குல்ல, 8 இன்ச்சில் பாதி 4, 4ல் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, மைய புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் நல்லா கவனிங்க, இந்த டேப்பை வச்சு மடக்குங்க. உங்களுக்கு நீங்கள் அளக்க தேவைப்படாது. டேப்பை வச்சு மடக்கி இதையும் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இங்கே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதை எப்படி இது பண்ணணும்னா, இந்த புள்ளி, இந்த மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த இந்த மையப்புள்ளியை உள் வளைவு இருக்குமாங்க, இந்த உள் வளைவை இந்த மையப்புள்ளியிலேருந்து இதில் கொண்டு இணைக்கணும். பாருங்கள், இணைக்கிறேன். இதில் இணைச்சிடணும். இப்படி இணைச்சிட்டு இதில் கொண்டாந்து இதுலேயும் இணைக்கணும். இணைச்சி இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்கணும். 3/4 இன்ச்சுக்குள்ளே இதை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு, அடுத்து இங்கே ஒரு 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது வெளியே உள்ளது, அதாவது பேக் தட்டு உள்ளது. பேக் தட்டில் வர்ற வளைவு, அதாவது ஆம்கோல் வளைவு. அதை என்ன செய்கிறோம்னா, இங்கே பாருங்கள், இதிலேருந்து இதை இப்படி கொண்டு போங்க. இது சிம்பிள் மெத்தடு, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதை இங்கே கொண்டு போய்ட்டு இதை கொண்டு வந்து இதில் இணைச்சிருங்க. பாருங்கள், இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போது நம்ம என்ன செய்யறோம்னா, இதை இணைச்சிட்றோம். இந்த கோடும் போட்டுரும். இப்போது நாம் சிலிவை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல அடையாளப்படுத்திடுவோம், தையலுக்காண்டி அடையாளப்படுத்திடுவோம். இதையும் அடையாளப்படுத்திடுவோம். இப்போ இந்த கவர் தட்டுன்னு சொல்கிறோம்ல, இதை நம்ம கட் பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன கையில் போடும்போது வரும். அதை நீங்கள், அதாவது உங்களுக்கு அந்த ஷேப்பிங் தெரியும் பண்ணுறோம்ல, அதில் சரி பண்ணிடுவோம். இதில் இப்போது அடையாளப்படுத்திக்கிடுவோம். இது வந்து முன்பகுதி, அதனால் அடையாளப்படுத்திக்கிட்டோம். இதுக்கு வந்து துணி கொடுத்து ஜாயிண்ட் அடிச்சிடணும். இந்த அளவுக்கு இந்த பக்கம் ஒரு துணி கட் பண்ணி ஜாயிண்ட் அடிச்சிடணும். அது தைக்கும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ பாருங்கள், இதையும் வெட்டிடும், இதையும் கட் பண்ணி. சரியா? வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.